நம்ப முடியல. அயோத்தி ராமர் கோவில் கொடியை பற்றி பாகிஸ்தான் சொன்ன சர்ச்சை கருத்து கவனமா கேளுங்க. இது நம்ம தேசத்தின் கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க சொன்னதை நம்ம இந்திய அரசு எப்படி அடிச்சு தூக்குச்சுன்னு அடுத்த 60 வினாடியில பாருங்க. ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது நம்ம பிரதமர் மோடி ஏற்றிய அந்த காவி கொடி இருக்குல்ல, அது ஒரு சாதாரண கொடி இல்ல, 500 ஆண்டுகால தியாகத்தின் அடையாளம். ஆனா இதை பார்த்த நம்ம பக்கத்து நாடு பாகிஸ்தான் என்ன சொல்லாங்க தெரியுமா? இந்த காவிக்கொடி சிறுபான்மையினர் அடக்கிற முயற்சி பாரம்பரியத்தை அழிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைச்சாங்க. உடனே நம்ம இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் ஒரு வார்த்தை சொன்னாரு. உங்க கமெண்ட்ஸை நாங்க புறக்கணிக்கிறோம், உங்க கருத்துக்கு மதிப்பே இல்லைன்னு ஒரே போடா போட்டார். ஏன்னா சிறுபான்மையினர் அடக்குமுறை மதவெறின்னு பேசுறதுக்கு பாகிஸ்தானுக்கு தார்மீக உரிமையே இல்லை. நம்ம நாட்டில் நடக்கிற நல்ல விஷயத்தை பத்தி அவங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அத்தோட நிக்கல, நீங்க மத்தவங்களுக்கு பாடம் எடுக்கிற தகுதியற்றவங்க, முதல்ல உங்க நாட்டுல மனிதநேயம் எப்படி நசுக்கப்படுதுன்னு பாருங்கன்னு ரொம்ப காட்டமா சாடினார். இதுதான் சரியான பதிலடி. அடடா, 500 ஆண்டுகால சபதம் நிறைவேறி இருக்கிற இந்த சரித்திர நிகழ்வுல அவங்க கொடுத்த கமெண்ட்டை நம்ம நாடு டீல் பண்ண விதம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை. நீங்க மத்தவங்களுக்கு பாடம் எடுக்கிற தகுதியற்றவங்க, இந்த பதிலடிக்கு ஒரு லைக் போடுங்க. இது வெறும் மத பிரச்சனை இல்ல, இந்தியாவின் இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயம். வேற எந்த நாடும் நம்ம நாட்டு விவகாரத்தில் தலையிடக்கூடாது. இனிமே இப்படி ஒரு கமெண்ட் கொடுக்க அவங்க யோசிப்பாங்க. நம்ம தேசம் உறுதியா நிற்கும். இந்தியன் இந்த பதிலடி சரியா தப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம தேசத்தின் பெருமைக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அடுத்த முறை அவங்க வாய் திறக்க மாட்டாங்க.